எடுத்துட்டு போங்க. சரி உனக்கு ஒரு அதப்பாரி ஒரு ஆள் வேணும் தெரியுமா? சுத்திரா அம்மா எங்கம்மா ஆளு? ஆளு வந்து விட்டது. ஆளு எங்கம்மா? இதோ பார். அம்மா ஆளு எங்கம்மா? அங்க பாரு. பாலு எங்கம்மா? பாலு தான் சின்ன வயசுலயே குடிச்சப்பா. இப்போ வந்து கேட்டா பெரிய பாலு. பொட்டி பாலுமா? பொட்டிதாளா? இருக்குப்பா வீட்ல இருக்கு. அதோ பார். நீ ஆளு சொன்னியா? எந்த ஆளுமா? அந்த ஆள் தான். நம் தங்கையாகிய ருத்ரை இருக்கிறதே நாட்டிய சாலையில நடினம் நாட்டுகிறாளே நடினம் ஆடுகிற தேடி எவ்வளவு அழகா இருக்கா அம்மா இந்த தேடி எடுக்க உன்னோடு அனுப்பி வைக்கிறேன் ஓட்டுவதற்கு நான் பாக்குறேன் ஒரு பக்கம் பொட்டு ஒரு பக்கம் ராமா ஒரு பக்கம் டாலரு ஒரு பக்கம் தொங்கட்டம் ஒரு பக்கம் மூக்குத்தி ஒரு பக்கம் சும்மா ஒரு பக்கம் மீசையா மாத்தி விட்டாங்களா ஒரு பக்கம் மீச ஒரு பக்கம் டாலரு ஏமா ஒரு பக்கம் சும்மா ஒரு பக்கம் பொட்டலாம் இல்ல அதெல்லாம் ஸ்தமங்கள் என்று சொல்வாரு கடவுளால் உருவாக்க ஒரு பக்கம் பொட்டலாம் ஒரு பக்கம் பொட்டலாம் ஒரு பக்கம் பொம்பளை சுத்து ஒரு பக்கம் ஆம்பளை சுத்து அப்பா இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் நீங்க அது எப்படி கேக்குறியா ஆம்பளை சுத்துனா கட்டியா இருக்கும் பொம்பளை சுத்துனா சுருங்க இதெல்லாம் உனக்கு எப்படி அறியா பண்ணிட்டு நடக்கும்போது நான் பாப்பேன் ஒண்ணு அப்படி நான் பாப்பேன் ஆமா அப்படி இது அம்மா இது எதுக்கு ஐயா நீ இதா உனக்கு ஒண்ணு இல்லையா அவன் பெருமையாடி பேச வந்தாய் அவன் பெருமையா பேச வந்தாய் என்று பெருமையா பேச வந்தாய் பார்க்கவா எனக்கு வெக்கமாக பரிகாசத்தை வரம்மா இந்த வேடி ஓடினார் ரத தட்டில வரமே நான் வீட்டிலே சென்று கொண்டது இல்லையானால் என்னை போல் இளைஞர்கள் பார்த்து எனக்கு செய்வார்கள் தட்டி ஐக்கம் பட்டு மகிழ்வான் ஆளும் இல்லாம பொண்ணும் இல்லாம பெற்ற பேடி இந்த பேடியோடு
நான் ரத தட்டில் அமர்ந்து நான் ரதத்தில் அமர்ந்த நான் சண்டைக்கு சென்று நானால் சரி என்ன ஒரு மன்னர்களா பார்த்து என்னை கை தட்டி சிரிப்பறமா வெக்கமா இருக்கம்மா இது ஆளும் இல்ல பெண்ணும் இல்ல செய்ய முடியுமா? அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியும்? ஒருவரை கேவலமா பேசப்படாது. அங்க பாருங்க, என்ன வெறி ஏத்திக்கிட்டே இருக்கிறான். நடக்கக்கூடிய செயலில் தான் நாம என்ன அவ சும்மா சும்மா அந்த ஒரு அந்த பால் கிணறு பாரு அதையே திறந்து காட்டுறான். அவளுடைய உருவமும் அவளுடைய பழக்கம் அவ்வளவுதான்பா. நாம என்ன சொல்வது? சரி சரி ஆகட்டும். அம்மா ஆபத்துக்கு பாவம் இல்லை. ஆமா அல்லவா? என்ன சொல்றேன், இது வயதில மூத்தவன் அந்த தேடி நீ வந்து கண்டபடி ஏசப்படாது. பாவம். உனக்கு ரதமெல்லாம் ஓட்ட தெரியுமா? யாரு என்ன கேக்குற? எவ்வளோ ஒரு ரதம் ஓட்ட தெரியுமா? உனக்கு வெக்க பிறகு ஒரு ரதமே ஓட்ட தெரியாது. ஏய் இல்ல என்ன பார்த்தா சொல்றேன். நான் எத்தனை பேரை ஓட்டுனா இந்த ரதம் ஓட்டுங்க எனக்கு. ஆமா ஆமா சொன்னாங்களே என்ன சொன்னாங்க? ஆமா எல்லாரும் ஒட்டு ராஜா எல்லோரும் ஓட்டு ரதம் இந்த பூமி வழி நடக்கும். இந்த உத்திரம் ஓட்டக்கூடிய ரதமாகப்பட்டது. நீ சும்மா ஒண்ணு கொடுறோம். எங்கடா நீ பசுமந்தியை ஓட்டி திருப்பி வர போற? உன்னை நம்பி நான் வரம்பாடுறா. அப்புறம் வரும்போது எனக்கு பசி எடுத்துக்கும். அப்புறம் உட்காந்து ஒரு ஆலமரத்துல உட்காந்து நல்லா சாப்பிட்டு அப்புறம் தூங்கிட்டு அப்புறம் தான் வருவேன். அது வரைக்கும் நான் சொல்ற மாதிரிலாம் கேட்கணும். அது வரைக்கும் ஏன்னா நான் ஒரு பெரிய ஒரு வீரன். தலைவிதிடா, நான் ஒரு பெரிய வீரன். நானு நீ பொட்ட சொல்லுவாங்க. சரி உத்ரா, ரதத்தில் அமரு. நான் உடனே ரதச்சாரணை செய்கிறேன். என்ன செய்ய போற? உனக்கு ஆராய்ச்சி எடுத்து நல்ல முறையா என் பிள்ளை அரவணை விட்டு செல்கிற போது மசனந்தைகளை முதலாக திருப்பி சொல்ல போகிறார். நீங்க எல்லா பெண்களும் வந்து என் பிள்ளைக்கு ஆராய்ச்சி எடுக்க வேண்டாம். அங்க ஆராய்ச்சி எடுத்தா சண்டைக்கு போறான். துரியோதன மேல் நாட்டு மன்னன் அப்பேர் போன்ற போட்டது எல்லாம் பசுமந்தைகளை திருப்பி வர போகிறான். எல்லோரும் ஆர்த்தி எடுத்து வாழ்த்தி அனுப்புங்கள். நாட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் வாருங்கள் வாருங்கள் வரவேற்பு தாருங்கள். தெரியல நீ எப்படி பசுமந்தி திருப்பி வரணும்னு தெரியலையே கடவுளே. அதுல வீரன்
எனக்கு இந்த சைடு தான் பிடிச்சிருக்கேன். சரி அம்மா இந்த சைடு பிடிக்கல. பத்திரமா இருங்க. நானும் உத்தரவு சென்று பசுமந்தை திருப்பி வருகிறோம். பத்திரமா. வேடிய இகற்று வார்த்தையாடு கூடாது. மாடி போடி சொல்லக்கூடாது. மனிதனை ஊற்றவங்க மரியாதையா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டு பசுமன்றதை சாதிப்போதான்